வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். கண்டமங்கலம் காவல் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 7 நபர்களிடம் 2.79 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஊர்காவல் படை வீரர் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திடீரென்று டெல்லிக்கு நேற்று மாலை புறப்பட்டு சென்றார். இன்று பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்தித்து பேச உள்ளார். அப்பொழுது புதுச்சேரியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ரூபாய் 2500 கோடி சிறப்பு நிதியுதவி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து பிரதமரிடம் விளக்குவார் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் பாஜக மாநில தலைவர் தேர்வில் இழுபறி நீடித்து வருகிறது. இதுபோன்ற சூழலில் துணைநிலை ஆளுநர் டெல்லி பயணம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழல், கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரசின் நிலைப்பாடு, பாஜக எம்எல்ஏக்களின் தனி அணி திட்டம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரியின் அரசியல் சூழலுக்கு ஏற்ப பாஜக மாநில தலைவராக யாரை நியமிக்கலாம் என பிரதமருடனான ஆலோசனையில் முக்கியமாக இடம்பெறும் என கூறப்படுகிறது. மத்திய பணியாளர் தேர்வாணையம் மத்திய பாதுகாப்பு படை கடற்படைகளுக்கு தேர்வு நடத்தும் மையமாக புதுச்சேரியை தேர்வு செய்துள்ள நிலையில் புதுச்சேரியில் நாளை மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தேர்வு நடைபெறவுள்ளது. புதுச்சேரி நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய பணியாளர் தேர்வாணையம் மத்திய பாதுகாப்பு படை கடற்படைகளுக்கு தேர்வு நடத்தும் மையமாக புதுச்சேரியை தேர்வு செய்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் நாளை 13ஆம் தேதி ஒருங்கிணைந்து பாதுகாப்பு படைப்பிரிவு தேர்வு லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மதியம் 12:30 மணி முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரையிலும் என 3 பிரிவாக 112 நபர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தேசிய பாதுகாப்பு கடற்படை பிரிவுக்கான தேர்வு லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. இத்தேர்வை 186 நபர்கள் எழுதுகின்றனர். காலை 10 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரையிலும் 2ஆம் கட்டமாக தேர்வு நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக 298 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இத்தேர்வுக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செய்துள்ளது. தேர்வர்கள் வசதிக்காக 13ஆம் தேதி பஸ் நிலையத்திலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. 30 நிமிடம் முன்பு தேர்வு மையம் வர வேண்டும். மின்னணு தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் 135 தலைமை காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காவல்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாமில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றிய 136 சிறப்பு நிலை தலைமை காவலர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தலைமை காவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி முடித்து பழைய காவல் நிலையங்களில் மீண்டும் தலைமை காவலர்கள் பணிக்கு திரும்பிய நிலையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த தலைமை காவலர் சிவரங்கநாதன் சிசிஆர் பிரிவுக்கும், சங்கர் கோரிமேடு காவல் நிலையத்திற்கும், முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த செல்வகுமார் பெரியகடை காவல் நிலையத்திற்கும், சத்யராஜ் உதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் தலைமை காவலர்கள் சுரேஷ்குமார், ரவி, ராஜசேகரன், உஷா, ஞானம், ஜெயமூர்த்தி, சசிதரன் உட்பட மொத்தம் 136 நபர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து வரும் மதவாத, மக்கள் விரோத மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி,
பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி என்றும், இவர்களது கூட்டணியால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது என்றும், மொத்தமாக இது ஒரு தோல்வி கூட்டணி என கூறினார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை வரும் தேர்தலில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸை பாஜக விழுங்கி என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவை பலவீனமாக்கி பிரதான எதிர்க்கட்சியாக நிற்கலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவினர் செயல்பட்டு வருவதாகவும், அவர்கள் எண்ணம் நிறைவேறாது என கூறிய அவர், தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவையே வளர்த்து வந்ததாகவும், யாரெல்லாம் பாஜகவுக்கு விசுவாசியாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பாஜக தேசிய தலைமை ஒழித்துவிடும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஊர்காவல் படை வீரர் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகேயுள்ள அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் பிரசாந்த் ஊர்காவல் படை வீரராக தேர்வு செய்யப்பட்டு கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று வந்தார். இவர் பூமியாப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். விபத்து குறித்து புதுச்சேரி வடக்கு பகுதி போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 7 நபர்களிடம் 2.79 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வைத்திகுப்பத்தை சேர்ந்தவர் பிரதீப் ராஜ் பயிற்சியாளராக இருக்கும் இவர் தொழில் ரீதியாக உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்தார். தொழில் முறை சான்றிதழை புதுப்பிக்க பணம் அனுப்ப வேண்டும் என வாட்ஸ்அப்பில் ஒரு நபர் பேசினார். அதை நம்பி அவர் 1.42 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் ஹரிராஜன். இவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அந்த நபர் அனுப்பிய லிங்க் மூலம் 1.15 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டை சேர்ந்த ஜானி மேரி 4000 ரூபாயும், காட்டேரிக்குப்பத்தை சேர்ந்த சுரேந்தர் 6000, முத்தியால்பேட்டை முகமது ஃபைசல் 6000, வில்லியனூர் டேனியல் ராஜ் 3000, மதகடிப்பட்டு மணிமேகலை 3000 ரூபாயும் அனுப்பி ஏமாந்தனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கண்டமங்கலம் காவல் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் காவல் நிலையம் அருகே உள்ள புதர் மண்டிய இடத்தில் இருந்து இன்று காலை துர்நாற்றம் வந்துள்ளது. அப்பொழுது அப்பகுதி மக்கள் அங்கு சென்று பார்த்தபொழுது அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் அளித்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்தவருக்கு வயது 40 முதல் 45 வயது வரை இருக்கும் என்றும், அவரது கையில் சிவகாமி என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் யார், யாராவது கொலை செய்து அங்கு வீசினார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகராட்சி உரிமம் புதுப்பிக்க மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்த உழவர்கரை நகராட்சி வலியுறுத்தியுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் புதுச்சேரியை தண்ணீர் பற்றாக்குறை மாவட்டமாக வகைப்படுத்தியுள்ளது. இதனையொட்டி கலெக்டர் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய வலியுறுத்தியுள்ளது. அதன்படி உழவர்கரை நகராட்சி எளிமையான முறையில் மிக குறைந்த செலவில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை செயல்படுத்த மத்திய அரசின் நீர் ஆதாரத்தை பரிந்துரைத்த முறையை இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளது. ஆகவே உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள வியாபார நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், திருமண மண்டபங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் எளிமையான மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி மண்வளம் காக்கவும் நீர் ஆதாரத்தை பெருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. விலை உயர்வை கண்டித்து சிலிண்டரை தலையில் சுமந்தபடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன கண்டன பிரசாரத்தில் ஈடுபட்டனர். சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரசார ஊர்வலம் காமராஜர் சிலை அருகில் தொடங்கியது. மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரசார ஊர்வலத்தில் சிலிண்டரை தலையில் சுமந்தபடியும் தோளில் சுமந்தபடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன பிரசாரத்தில் ஈடுபட்டனர்.
இதில் 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று மத்திய பாஜக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும், தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் அபீப் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. வக்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் உட்பட 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்து மதத்தை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் மனு அளித்தார். புதுச்சேரி பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு தலைமையில் பாஜகவினர் காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்தை சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த 6ஆம் தேதி கட்சி நிகழ்ச்சியில் வைணவம், சைவம் என விளக்கி ஆபாசமாக பேசியிருப்பது வன்முறையை தூண்டும் விதமாகவும் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதால் பலத்த எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. மக்களின் இறை நம்பிக்கையை அவதூறாக செய்தல் மற்றும் கடுமையாக அவமதிக்கும் செயலை அரங்கேற்றிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவதூறு கருத்துக்களை பரப்ப நினைக்கும் மக்கள் விரோத சக்திகளையே கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் அவசர நிலையில் அமுல்படுத்தப்பட்ட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றம் சார்பில் சிபிஎஸ்இ பாடத்தை கைவிட வலியுறுத்தி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மன்றங்களில் மாநில தலைவர்கள் முருகன், உதயராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் அகல்யா, உமாசங்கரி, சிவராமகிருஷ்ணன், எரிக் ரம்போ, கவி நிலவு, வேணி, முகிலன், பிரவீன் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர்கள் எழிலன், முரளி கோரிக்கை குறித்து பேசினர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் அவசர கதியில் அமல்படுத்தப்பட்ட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதி அதிமுக கட்சி அலுவலகம் எதிரில் பொதுமக்களின் நலனுக்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மோர் பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், நுங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரி, கிர்னி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். உடன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் மற்றும் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள், மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மோர் மற்றும் பழ வகைகளை வாங்கி அருந்தி சென்றனர். இதேபோல் முருகப்பாக்கம் பகுதிகளிலும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோடைக்காலம் முடியும் வரை
அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் தண்ணீர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் ரூபாய் 8,15,870 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி, ஒப்பந்ததாரர் ராஜா, பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற பெரிய காலாப்பட்டு பாலமுருகன் ஆலய தேரோட்டத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு கிராமத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது. இங்கு 53ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து பாலமுருகனுக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று காலை ஏராளமான பக்தர்கள் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அலகு குத்தி கொண்டு முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து மாலையில் தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. இதில் காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகசெட்டிக்குளம், தமிழக பகுதியான மாத்தூர், கீழ்புத்துப்பட்டு, கோட்டக்குப்பம், கூனிமேடு, மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மனிதவளத்துறை பொது மேலாளர் சிவசங்கரி யோகேஷ் விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். களித்தீத்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் மலர்கண் வரவேற்புரை ஆற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மனிதவளத்துறை பொது மேலாளர் சிவசங்கரி யோகேஷ் தலைமை விருந்தினராக பங்கேற்று வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 1076 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை டீன் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார். மேலாண்மை துறை பேராசிரியர் வைத்தீஸ்வரன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் மடுகரையில் உள்ள வள்ளி தேவசேனா ஸ்ரீ சமேத சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மடுகரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருநாளையொட்டி திருக்கல்யாண உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கலச ஹோமம், காப்பு கட்டுதல், வஸ்திரம் அணிவித்தல், பூணல் போடுதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் மணக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. சுப்பிரமணியர் ஆலய குருக்கள் கணேஷ் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் திருக்கல்யாண பணிகளை செய்தனர். இவ்விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சீர்வரிசை பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். கண்டமங்கலம் காவல் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 7 நபர்களிடம் 2.79 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஊர்காவல் படை வீரர் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.